தேசிய மறுமலர்ச்சியில் இணைவோம். 77வது சுதந்திர தின விழா ஏற்பாடு அனைத்தும் பூர்த்தி. நாளைய சுதந்திர தினத்தில் எளிமையான விழா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே எளிமையான முறையில் சுதந்திர தினத்தில் நாளைய தினம் 77வது சுதந்திர தின நிகழ்வு இடம்பெறப் போகிறது. ஒத்திகை நடவடிக்கை நேற்று தினம் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி. ஜனாதிபதி அவர்கள் இதில் உரையாற்றப் போவதான ஒரு தகவலும் இன்று தினம் வீரகேசரி தலைப்பிடப்படுகிறது. சுதந்திர தின நிகழ்வுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. விசேட உரையாற்ற உள்ள ஜனாதிபதி அனுரகுமார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தெரிவிக்கின்ற அந்த கருத்துக்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்ற துணைப்பொருள் இலங்கையின் 77வது சுதந்திர நிகழ்வு நாளை செவ்வாய்க்கிழமை இடம்பெறவுள்ள நிலையில் வழமைக்கு மாறாக இம்முறை காலி முகத்திடலில் அன்றி சுதந்திர சதுக்கத்தில் நிகழ்வுகளுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இம்முறை சுதந்திர நிகழ்வுக்காக 80 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திர தினத்தன்று நண்பகல் 12 மணிக்கு கடற்படையினால் சமுதாயபூர்வமாக 25 மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்படும். போலீசாருடன் இணைந்து அன்றைய தினத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அன்றைய தினத்தில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை குறைக்கும் வகையில் ஒத்திகைகளும் பிரதான நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதன்போது ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தெரிவிக்கையில் ஒட்டுமொத்தமாக 4421 பேர் மரியாதை அணிவிப்புகளில் பங்கேற்கிறார்கள். அவர்களில் 1211 ராணுவ வீரர்களும் 668 கடற்படை வீரர்களும் 461 விமானப்படை வீரர்களும் 289 போலீசாரும் 182 விசேட அதிரப்படையினரும் 175 சிவில் பாதுகாப்பு படையினரும் 486 தேசிய கடற்படையினரும் உள்ளடங்குகிறார்கள். சுதந்திர நிகழ்வில் பங்கேற்கும் படைவீரர்களின் எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 6745 வீரர்கள் மரியாதை அணிவிப்புகளில் பங்கேற்றிருந்தார்கள். இம்முறை அந்த எண்ணிக்கை 4421 குறைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இம்முறை எவ்வித வாகன அணிவகுப்பும் இடம்பெறாது. தேசிய கொடியை ஏந்தி செல்வதற்காக விமானப்படையின் 3 உலங்கு வானூர்திகள் மாத்திரமே பயன்படுத்தப்படும். கடந்த ஆண்டு 19 உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டன. அத்தோடு இம்முறை எவ்வித வாகன அணிவகுப்பும் இடம்பெறாது. முப்படை வீரர்களின் மரியாதை அணிவகுப்பு மாத்திரமே இடம்பெறவுள்ளது என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.